மல்லாட்டை எண்ணெய் வந்து 250 ml. 1 கிலோ பிரியாணிக்கு 250 ml மட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா முருவில் வேகணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வேகணும். வெங்காயம் வந்ததுக்கப்புறம் 180 கிராம் வந்து பூண்டு உரித்து எடை போட்டு அரைச்சிது. ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். எண்ணெயில் நல்லா பூண்டு வேகணும், பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து 10 காஷ்மீரி சில்லியை சுடு தண்ணியில் ஆல்ரெடி நான் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். அதை அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டு இது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம். காஷ்மீரி சில்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும். மசாலாவோட நல்லா இந்த பேஸ்ட்டு நல்லா வேகணும். சில்லி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து எடை போட்டு அரைச்சிடுது. இது வந்து 110 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு. இதை வந்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும். இஞ்சி தான் ரொம்ப முக்கியம். இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக பார்த்து வாங்குங்க. முத்தி போன இஞ்சி வாங்கினா பிரியாணி கசப்பு வந்துடும். இஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம் 150 கிராம் தக்காளி பழம். தயிர் வந்து 100 ml தயிர் போட்டிருக்கேன் நான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு வந்து நான் 30 கிராம் எடுத்து போட்டிருக்கேன். 30லேருந்து 32 கிராம் உப்பு வந்து கடைசி செக் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் 30 கிராம் உப்பு போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி. புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா வந்து மசாலா கூட வதங்கணும். அப்புறம் 1 கிலோ மட்டன் வந்து 1 கிலோ எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா மசாலா கூட நல்லா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். தண்ணி வந்து 1 லிட்ரு அப்படின்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கறி வந்து முழுகணும் தண்ணியில். அதான் கரெக்டான பதம். மட்டனை 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். அரிசி வடிக்கு வந்து 3 லிட்ரு தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 30 கிராம் சால்ட்டு, கல் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதை போட்டுக்கிட்டு ஆல்ரெடி நான் ஊற வச்ச அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 1 கிலோ பாஸ்மதி அரிசி ஊற வச்ச அரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்டாக 2 நிமிஷம் தான் குக் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக நான் 1:6 வைக்கிறேன். இதை வந்து 1:8க்கு எடுத்துருவேன். 1:8 ஆகிட்டு இப்போ அரிசியை வடிச்சிட வேண்டியது தான். ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வடித்த அரிசியை போட்டு 20 நிமிஷம் தம் வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து மட்டன் 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சேன். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுறேன். அரிசியை சென்டரில் கொட்டணும். பாருங்கள், அரிசி நான் பாயில் பண்ண அரிசியை சென்டரில் கொட்டுறேன். கொட்டிட்டு மசாலாவையும் கறியும் அரிசி உடையாமல் கிளறி விடுறேன். கரண்டியை பின்பக்கம் திருப்பி இப்படி கிளறி விடணும். அப்போ தான் வந்து அரிசி உடையாது. அரிசி கிளறி விட்டு தண்ணி செக் பண்ணணும். தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் அரிசியை விட தண்ணி மேலே வரணும் தண்ணி. அதுக்காக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து அரிசி வடித்த தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அரிசி வடித்த தண்ணிக்கே ஊற்றக்கூடாது. அது வந்து இது மேலே ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கீரைனா மேலே வந்து தண்ணி நிற்கணும். அதுதான் பார்ப்போம். அப்போ தான் வந்து அரிசி வேணும். 1/2 வேக்காடு தான் நம்ம போட்டிருக்கோம். இன்னும் 1/2 வேக்காடு இதில் தான் வேகும். பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும். இப்படி மேலே பார்த்தீங்கன்னா கீரைனா தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மேலே கொஞ்சமாக கலர் ஊற்றுக்கலாம். இந்த வீடியோக்காக நான் கலர் போடுறேன். நீங்கள் அவசியம்லாம் போட தேவையில்ல. கலர் போட்டு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு இது வந்து கரெக்டாக 20 நிமிஷம் தம் வைக்கணும். 20 நிமிஷம் தம்முக்கு அப்புறம் தம் வச்சுட்டு அரிசி எடுத்து பார்க்குறேன். அரிசி வந்து இதுமாரி பூத்து நிற்கும். அப்போ தான் கரெக்டாக வெந்து அர்த்தம். பாருங்கள், அரிசி நல்லா பாருங்கள் பூத்து போயிருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா பூத்து போயிருக்கு.
இப்போ பாருங்கள், அரிசி எதுவுமே உடையலை, தண்ணியும் அடியில் தண்ணியும் இல்லை, அரிசி நல்லா உதிரியே வந்திருக்கு. நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சுருக்கோம். 2 நிமிஷம் குக் பண்ணணும், ஆஃப் பாயில் குக் பண்ணது அரிசி. மேலே தண்ணி கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். அரிசி உடையாமல் பிரியாணி நல்லா வெந்திருக்கு. இது பிரியாணி வந்து குஸ்கா ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். நம்ம பூண்டு அளவு அதிகமாக போட்டனால இது குஸ்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்ளேவர் இது. அதுக்கு காரணம் நம்ம போட்ட பூண்டு அளவு அதிகம். அதுதான் இந்த பிரியாணியோட பெரிய சீக்ரெட் இது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.